Good evening everyone. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது characteristics of company or features of a company. கம்பெனினா என்ன அப்படின்றத லாஸ்ட் ஷார்ட்டில் பார்த்தோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கேரக்டரிஸ்டிக்ஸ், அதோடைய குணநலன்கள். கம்பெனி ஃபர்ஸ்ட் ஒன், இன்கார்பரேஷன். A company is an artificial person created by process of law. It should be registered under the Companies Act. It should be created by the Companies Act only. So it is incorporated. First point, அதை வந்து நம்ம கண்டிப்பாக பதியணும். Companies Act in 2013 கீழே. The next, separate legal entity. A company is an artificial person having legal entity separate from its shareholders. கம்பெனி அப்படின்றது சட்டத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு மனுஷன். இதை உருவாக்குனவங்கள்ட்ட இருந்து இது வேறு அப்படின்னு சொல்கிறாங்க, வேறுபடுத்தி காட்டலாம். ஏன்னா அந்த ஷேர்ஹோல்டர்ஸ்னாலேயே இதை வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னா கலைக்க முடியாது, சட்டத்தால் மட்டும்தான் கலைக்க முடியும். இது ஷேர்ஹோல்டர்ஸ்டிருந்து வேறுபட்டு இருக்குது. அண்ட் தென் தேர்ட் ஒன், ஆர்டிஃபிஷியல் பர்சன். இதுக்கு வந்து ஃபிசிக்கல் எக்ஸிஸ்டன்ஸ் கிடையாது, இதுக்கு உருவம் கிடையாது. இது வந்து சட்டத்தால் மட்டுமே இதை வந்து நம்ம பார்க்க முடியும். ஐஸ் ஆஃப் த லா ஒன்லி we can created, we can see, and it can own property, enter into the contract, conduct business, sue or sued by for its debts and actions. So artificial person and perpetual existence. It can be sued by others. It can sue அப்படின்னா யார் வேணாலும் கம்பெனி மேலே கோர்ட்டில் கேஸ் போடலாம், கம்பெனி யார் மேலே வேணாலும் கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணலாம். அதனால தான் it can conduct business or sue or sued by others for its debts and actions. And next one வந்து perpetual existence. A company has a perpetual succession. Its existence is not affected by death, lunacy or bankruptcy of its members, shareholders. அதாவது இந்த ஷேர்ஹோல்டருடைய லுனாசி, டெத்து, அவங்க இறந்துட்டாலோ இல்லை அவங்க வந்து பைத்தியம் ஆயிட்டாங்க, அவங்க கடனாளி ஆயிட்டாங்க அப்படின்னா அதனால் இந்த கம்பெனி வந்து முடிவுக்கு வராது, இதை வைண்டப் பண்ணவும் முடியாது. சட்டத்தால் மட்டும்தான் இந்த கம்பெனியை வைண்டப் பண்ண முடியும். அடுத்தது, லிமிட்டெட் லயபிலிட்டி. லயபிலிட்டி ஆஃப் இட்ஸ் மெம்பர்ஸ் லிமிட்டெட் டு த நாமினல் வேல்யூ ஆஃப் த ஷேர்ஸ் சப்ஸ்கிரைப்டு பை தெம். அதாவது கம்பெனியில் ஷேர்ஹோல்டர்ஸ் எவ்வளோ ஷேர் வாங்கியிருக்காங்க, அதோட நாமினல் வேல்யூ எவ்வளவு. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஷேரோட விலை 10 ரூபா அப்படின்னா அது அப்ளிகேஷனில் 3 ரூபா, அலாட்மெண்ட்டில் 3 ரூபா, ஃபஸ்ட் கால் 2 ரூபா, ஃபைனல் கால் 2 ரூபா பே பண்ணுறாங்கன்னா அவர் எந்த இதை பே பண்ணாமல் இருக்காரோ அந்த அளவுக்கு மட்டும்தான் அவருடைய பொறுப்பு. அதுக்கு மேலே கம்பெனிக்கு அவர் எந்த லயபிலிட்டியவும் பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இதனால தான் கம்பெனி ஹேஸ் அ லிமிட்டெட் லயபிலிட்டி. த மெம்பர்ஸ் ஆஃப் அ கம்பெனி ஹேஸ் அ லிமிட்டெட் லயபிலிட்டி டு த நாமினல் வேல்யூ ஆஃப் த ஷேர்ஸ் ஆர் லிமிட்டெட் பை த guarantee given by the members. அண்ட் நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்க்குறோன்னா transferability ஆஃப் ஷேர்ஸ். ஷேர்ஸ் ஆஃப் த கம்பெனி ஃப்ரீலி டிரான்ஸ்ஃபரபிள். கம்பெனியோட ஷேரை, அதாவது லிஸ்டட் கம்பெனியோடைய ஷேரை, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் எந்த கம்பெனியோட ஷேரை லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்களோ அந்த கம்பெனியோட ஷேரை ஷேர்ஹோல்டர்ஸ் ஒருத்தர்கிட்டருந்து இன்னொருத்தருக்கு அவர் வந்து என்ன பண்ணிக்கலாம், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். That is transferability of the shares. It is regulated by the Articles of Association of a company. In case of the unlisted company, it is restricted by the Articles of Association. Next one, management and ownership. A company is not managed by all the members, both by the
எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் கால்ட் டைரக்டர்ஸ். மெம்பர்ஸால் அதாவது கம்பெனியை மேனேஜ் பண்ணுறதுக்கான ரைட்ஸ் யாருக்கு இருக்குது அப்படின்னா எல்லா மெம்பரும் போய் அதில் வந்து மேனேஜ்மெண்ட் பண்ண முடியாது. ஸோ செலக்டட் பர்சன்ஸ் who are the persons elected representative as a director, that person can have the right to manage its activities. And common seal, a company may or may not have a common seal. அதுக்கு common seal இருக்கலாம், முத்திரைன்னு சொல்லுவோம், அது இருக்கலாம், இல்லாமல் கூட இருக்கலாம். It has a common seal. It is affixed to all the important documents of the company. காமன் சீல் இருக்குது அப்படின்னா கம்பெனியோட முக்கியமான ஆவணங்களில் அதை நம்ம அஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ தீஸ் ஆர் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அ கம்பெனி. இன்கார்பரேஷன்